இன்னைக்கு 13ஆம் வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறது என்ற வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன், இப்போ தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு 13 அரசியல் சொன்ன அப்புறம் இல்லை சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 13ஆம் வருஷத்து எங்களுடைய கட்சியின் ஆரம்ப நாள், அதை மாத்திரம் போடுங்க. அரசியல்லாம் அப்புறம் பசி. நாளைக்கு 6 மணி நீங்கள் வாங்க, நாளைக்கு ஆஃபீஸுக்கு கூட வாங்க, நான் நிச்சயமாக சொல்லுவேன். சந்திக்க தயாராக இருக்கேன். வரும்னு நினைக்கிறீங்களா? தேர்தலில் அடுத்த மாதத்தில் கூட வரலாம், அடுத்த மாதம் எப்போனாலும் சரி எங்கள் கட்சி சந்திக்கும். இன்றைக்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 13வது ஆண்டு வருஷம். ஏன்னா 2005 நம்ம யோசித்து பார்த்தோம்னா தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வரலாறை படைத்த தினம் இன்றைய தினம். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு உங்கள் மூலமாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெகு விரைவில் தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தியாக மீண்டும் தேமுதிக வரும். கேப்டன் தலைமையில் நிச்சயம் ஆட்சி அமையும் என்பதை இந்த நல்ல நாளில் உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் மெஜாரிட்டி இழந்த கவர்மெண்ட். எப்படியுமே ஜெயலலிதா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மைனாரிட்டி திமுகன்னு. இன்றைக்கி அவங்க ஆட்சியே மைனாரிட்டியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி நிரூபிக்கணும். அவங்க செய்யாமல் இருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது. உறுதியாக வெகு விரைவில் ஃப்ளோர் டெஸ்ட் செய்து நிரூபிக்கணும். அது அறுதி பெரும்பான்மையை நிரூபித்து, ஏன்னா இது ஜனநாயக நாடு. தமிழக மக்களுக்கு இன்றைக்கி நிச்சயமாக ஒரு நியாயத்தை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து.